கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் 120 கட் ஆஃப்குள்ளே வரக்கூடிய காலேஜஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஒரு கட் ஆஃப்குள்ளே காலேஜஸ் வந்து தேடிட்டு இருப்பீங்க. அண்ட் அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 பார்ட்டாக வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த கட் ஆஃபுக்கு எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ நல்ல காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற குரூப் கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து எனக்கு சிஎஸ்சி ஐடி அப்படி தான் போகணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு எந்த குரூப் உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காலேஜஸ்லேயே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஓரளவு தரமான ஒரு காலேஜ் தாங்க, டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட 2706ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் இந்த காலேஜுமே வந்துட்டு நல்ல நேம் உள்ள காலேஜ் தான், ஓரளவு ரீசன்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜ் கூட வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த காலேஜ் இருக்கிற இடம் எப்படி பார்த்துட்டிங்கன்னா சேலம்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதோட கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2618ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான், சாரநாதன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட 3819ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ். ரொம்ப ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய காலேஜ் வச்சுக்கோங்க. சவுத் சைடில் நல்ல டிமாண்டில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். அண்ட் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் நல்ல கேம்பஸ் டீசன்ட் கேம்பஸ் லைஃபும் இருக்கக்கூடிய காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4962ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை சென்னை. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ரொம்ப ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். அண்ட் இதுவுமே வந்துட்டு நல்ல டீசெண்டான ஒரு காலேஜ் தாங்க. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1422ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய சாய்ராமுங்க. நல்ல ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1324ங்க. அண்ட் இது ஃபாலோடு பை பிஎஸ்என்ஏ திண்டுக்கல். ரொம்ப 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 நல்ல தரமான ஒரு காலேஜ், டவுட்டே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 5910ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்த ஒரு காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்பி கரூர். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜ். கரூரை சுற்றி இந்த சர்க்கிளில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுவுமே வந்து ஒரு டீசெண்டான காலேஜ் தாங்க. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2622ங்க. அண்ட் இது ஃபாலோட் பை இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்துட்டு கரூரில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு காலேஜ் தாங்க. ஸோ இதோட கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2608ங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா வரி பண்ணாதீங்க, நிறைய காலேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வீடியோ போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம்.